ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கைகள் 234 தொகுதிகளான வாக்கு எண்ணிக்கைகள் 62 வாக்கு எண்ணியும் மையங்கள்ல நடைபெற இருக்கிறது. தற்பொழுது நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர், உத்தரமேரூர் ஆகிய 4 தொகுதிகளில் வேட்பாளர் அதாவது வாக்கு எண்ணி நடைபெறும் மையத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் 14 மேஜைகள், அதாவது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு சுற்றுக்கும் வாக்கு எண்ணிக்கை சுற்று சொல்லுவாங்களா, அதுக்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 14 பூத்தோடைய வாக்கு எந்திரத்துடைய வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. 8 மணிக்கு முதலாவதாக தபால் வாக்கானது எண்ணிக்கை தொடங்கும். 8:30 மணி வரைக்கும் தபால் வாக்குகள் நடைபெற்றிருக்கும். அதன் பிறகு இவிஎம் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இதன் பிறகு கடைசியாக இப்போ ஒரு காஞ்சிபுரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 26 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதில் 24 சுற்றுகள் மிஷின் எண்ணி, அதாவது 8:30 மணியிலிருந்து அந்த 24 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும். அதன் பிறகு 2 சுற்றுகள் மீதம் இருக்கும் நிலையில தபால் வாக்குகளானது எண்ணப்படும். 4000த்திற்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் காஞ்சிபுரத்தில் பதிவாயிருக்கு. அதன் பிறகு தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்ட முடிப்பாக்கப்பட்ட பிறகுதான் கடைசி 2 சுற்றுகள்ல பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின் வாக்குகள் எண்ணப்படும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலும் விவி பேட்ல இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் சிம்பிள் விழுந்த அந்த பிரிண்டட் சீட் கரெக்டா இருக்குதான்னு 5%. இப்போ 100 பூத் இருக்குன்னா அதில் 5%, 5 பூத்தோடைய விவி பேட்டும் எண்ணி சரிபார்க்கப்படும். எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரை காஞ்சிபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 4 போட்டிகள், அதாவது பொதுவாக எல்லா இடங்களிலுமே 4 முனை போட்டிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சுவாரஸ்யமான போட்டிகள் என்று பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூர் தொகுதியில் பாமகவும் அரசியலில் இருக்க 2 துருவங்களாக பார்க்கப்படுகிற பாமகவும் விசிகாவும் நேரடியாக போட்டியில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக கடந்த முறையும் விசிகாவும் பாமகவும் அங்கே போட்டி இருக்கும்போது விசிகாவை சேர்ந்த எஸ் பாலாஜி அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறையும் மீண்டும் விசிகாவில் வேற ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவிலும் வேறு ஒரு வேட்பாளர் மாற்றப்பட்டு பாலு, அன்புமணியோடைய நம்பிக்கையுடையவராக பார்க்கப்படுகிற அட்வொகேட் பாலு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. அதனால திருப்போரூர் தொகுதி, இந்த காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் திருப்போரூர் தொகுதி முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அது போக தாம்பரமாக இருக்கட்டும், செங்கல்பட்டாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் இருக்கட்டும், இந்த 3 தொகுதிகளில் வேட்பாளர்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த திமுக எம்எல்ஏவுடைய வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜா மாற்றப்பட்டிருந்தார், காஞ்சிபுரத்தில் சிவிஎம்பி யூலரசன் மாற்றப்பட்டிருந்தார், செங்கல்பட்டுல வரலட்சுமி மதுசூதனன் மாற்றப்பட்டிருந்தாங்க. அதாவது சிட்டிங் எம்எல்ஏ மேல இருந்த ஆன்டி இன்கம்பன்சியை குறைப்பதற்காக தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக எம்எல்ஏவா இருந்தாங்க. அதை குறைப்பதற்காக அந்த 3 தொகுதிகளில் இருந்த திமுக வேட்பாளர்கள் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால களத்துல பாத்தீங்கன்னா, நீங்க தாம்பரத்தை எடுத்துக்கிட்டா எஸ்ஆர் ராஜா ஆதரவாளர்கள் நேரடியா அறிவாலம் சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் கூட பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல உட்கட்சி பூசல் ஒரு அழகு இருந்தாலும் கடந்த 10 நாட்கள், தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்பே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கூட்டணியோட திமுகவினர் இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தவரை இங்க பாமகவுடன் கூட்டணி அமைச்சது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா வட தமிழ்நாடு இருக்கும்போது ஏற்கனவே பாஜகவின் கூட்டணியின் காரணமாக சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது என்ற ஒரு பிம்பம் இருக்கும் சூழல்ல பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் போது இந்த தொகுதிகளில் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் முடிவுகளாக அதிமுக கூட்டணியினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாம் தமிழரும் தொடர்ந்து 2016 அனைத்து தேர்தல்களையும் நாங்கள் போட்டியிட்டு வருகிறோம், எங்களுக்கான வாய்ப்புகளை மக்கள் கொடுப்பார்கள் எனவும் காத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகம் புதிதாக தேர்தல் செஞ்சிருக்க விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களும் நம்பிக்கையுடன் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம் இந்த மாதிரி எல்லா தொகுதிகளிலுமே விசில் சின்னத்தில் அவர்கள் போட்டிருக்காங்க. அவர்களும் ஒரு நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கார்கள். அதாவது இப்பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 4 முனை போட்டி இருப்பதால் கடந்த முறையே 2021ஆம் ஆண்டு தேர்தலிலேயே திருப்போரூர் இருக்கட்டும், காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த திருப்போரூர், உத்தரமேரூர் இது மாதிரியான தொகுதிகள் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி தோல்விகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது போட்டி இந்த அளவிற்கு கடுமையாக இல்லை. இப்பொழுது போட்டி கடுமையாக மாறி இருப்பதால் களம் சூழல் யாருக்கு சாதகம் என்பது கணிக்க முடியாத சூழலாக இருக்குது. அதாவது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் கூட ஒவ்வொரு நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பும் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவாக, அதாவது திமுக, அதிமுக, டிவிகே ஆகிய 3 கட்சிகளுக்கும்
ஒவ்வொரு நிறுவனமும் ஆதரவான தேர்தல் ஒப்பீனியன் எக்ஸிட் போல்ல வந்து கொடுத்திருக்கிறதுனால அதாவது போட்டி கடுமையாக இருக்கும் என்பதால் வாக்குச்சாவடியில அவர்களுடைய முகவர்களுடைய பிரசன்ஸ் வந்து சரியா இருக்கணும் அப்படின்றதுனால வாக்கிடம் என்னும் முகவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ஆனது அந்த கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டு தபால் வாக்குகள்லையும் ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம். ஒரு வாக்கு நமக்கு விழுந்த வாக்கை வந்து நீங்க ரிஜெக்ட் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னு கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன எல்லா கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஒரு தேர்தல் என்னால் ஸ்விங் அதாவது அலை இருக்கும் என்ன சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது முதல் 2-3 சுற்றுகளிலேயே யார் வெற்றியை பெறுவார்கள், அந்த அவங்க லீட் எடுத்துட்டாங்கன்னா 26 சுற்றும் அவங்க தான் லீட்ல இருப்பாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு இருந்தோம். பட் இந்த பொறுத்தவரை கிராமத்தில் ஒரு மாதிரியான கட்சிக்கு வாக்குகளும் நகரத்தில் சில வேற கட்சிக்கு வாக்குகளும் விழுந்திருப்பதாக கணிக்கப்படுவதால் இறுதி வரை, அதுவும் குறிப்பாக காஞ்சிபுரம் மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்போரூர் இது போன்று தாம்பரம் இது மாதிரியான நகர் மற்றும் கிராம பகுதிகள் இணைந்து இருக்கக்கூடிய தொகுதிகளில போட்டி கடுமையாக இருக்கும் என்பதால் இங்கே முகவர்கள் பணியாற்றக்கூடிய முகவர்களுக்கான வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எப்பொழுதும் போல 12-1 மணிக்கெல்லாம் நமக்கு வந்து முழுமையான லீடு தெரியுமான்றது இதுல வந்து சந்தேகம் தான். அதனால இது 4 மணி வரைக்குமே பரபரப்பான சூழல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.